மக்கள் அனைவருக்கும் இனிய தித்திக்கும் தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அதாங்க தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி ஸ்பெஷல் நிகழ்ச்சியோட இணைஞ்சிட்டு இருக்கோம். அதாவது தீபாவளி நேற்று கொண்டாடி முடிச்சுட்டு இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக நிகழ்ச்சி பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் என்ன தான் கொண்டாடி முடிச்சுட்டு நிகழ்ச்சி பார்த்தாலும் நாங்கள் கொண்டாடுறதுக்கு முன்னாடி தான் நிகழ்ச்சி எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நிகழ்ச்சியில் என்ன கேள்வி, நிகழ்ச்சி எப்படி கலர்ஃபுல்லாக போக போகுதா இல்லையான்னு ஒரு டவுட்லேயே பார்த்துட்டு இருப்பீங்க. நிகழ்ச்சிக்குள்ளே போகணும்ல, போகலாம். இந்த வாரம் என்ன கேள்வின்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தீபாவளி பற்றின கேள்வி கேட்க போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன கேள்வி அப்படின்னா, தீபாவளின் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் ஞாபகம் வரும். ஸ்வீட்ஸு, புது ட்ரெஸ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, ஊருக்கு, தளபதி படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்கள் ஞாபகம் வரும். உங்களுக்கு தீபாவளியோட முதல்ல என்ன ஞாபகம் வருதுன்றது தெரிஞ்சுக்க நான் ஆரம்ப காத்துட்ருக்கேன். தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். தீபாவளி முதல்னா ஒரு தீபாவளி நாள் தான் அன்றைக்கி. ஆமாம், தீபாவளி அப்படின் போது ஓகே, இதுதான் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஞாபகம் வரும்ல. தீபாவளினா உங்களுக்கு முதல்ல என்ன ஞாபகம் வருது? தீபாவளினால எங்களோட குடும்பத்தோடு நாங்கள் ஒன்றா இருந்து கொண்டாடுறதுனால தான் ஞாபகம் வருது. இப்போ எல்லாம் பிரிஞ்சிருக்கிறோம் தானே, எல்லாம் ஒன்றா இருந்து ஒரு தீபாவளி கொண்டாடுறதுனால. சரி, ஓகே. இந்த தீபாவளி பிளான்லாம் எப்படி? இந்த மாதிரி நுவரலியாக போகிறோம். நாங்கள் நுவரலி எங்களோட தங்கச்சிட வீட்டில் போயிட்டு எல்லாம் ஒன்றா எல்லாம் இருந்து கொண்டாட போகிறோம். சரி, ஓகே. ஸோ உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் தீபாவளி சிறப்பாக கொண்டாடணும். வாழ்த்துக்கள். தீபாவளி ஞாபகம் கோவில் போகணும். கோவில் தான் போவோம். மற்றது இந்த இறந்தவர்களுக்கு பூஜை பண்ணுறது. நம்ம வீட்டில் நம்மளோட பழைய ஆச்சி தாத்தா இறந்தவங்க பூஜை பண்ணுவோம். மற்ற இனி கோவில் போயிட்டு வந்துட்டு சின்னவங்களோட இது பண்ணுறது. ஓகே, முதல்ல கோவில் போயிட்டு வர்றது, அப்புறம் வந்து பெரியவங்களுக்கு பூஜை, அப்புறம் சின்னவங்களோட. சூப்பர். ஸோ அவரும் வந்து குடும்பத்தை தான் முதல்ல சொன்னார். அப்புறம் கடவுளுக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப முக்கியம் தீபாவளினா. நீங்களும் பண்ணுங்க. அம்மா, என்ன பெத்த தாயே நாகம்மா, ஓம் புள்ள அம்பரலா 18ஆம் ஆண்டு படகு போட்டிக்கு புறப்பட்டம்மா. இந்த பிள்ளைக்கு இடுப்பே வலிக்காம துடுப்பா இருந்து வெற்றி மேல் வெற்றி பெற்று வீர திருமணாக வெற்றி நடை போட்டு உன்னை வந்து மீட் பண்றதுக்கு நீதான் தாயே அருள் புரியணும். அருள் புரிவாயே அம்மா. அந்த விளக்குகள் விளக்குகள். ஓ, தீபம். தீபாவளியோட தீபம் தான் உங்களுக்கு முதல்ல ஞாபகம் வருது. உங்க சிரிப்பு மாதிரியே பிரகாசமான ஒரு தீபத்தை பத்தி சொல்லியிருக்கீங்க. இது ரெண்டாவது நறுக்கி பிழிஞ்சு வெறுந்தொல்ல விளக்கணையை ஊற்றி திரி வச்சு நான் பொறுத்தி வைப்பனா இவளுக்கு நோகாம கொண்டு தண்ணியில் விட வாழலாம். தீபாவளிக்கு ஒரு திங் எத்தனை එන්නේ ඉතින් අර දීවාලි උදේ උත්සවය තමයි ඉතින් අපි ඇත්තටම කරු කරනවා ඒකට. ඉතින් අපිට ඉතින් ඊට වඩා ඉතින් කියන්න ඉතින් සිංහල කෑම මේ කියන්නේ ඔයාලගේ තියෙනවනේ මේ කෑම වර්ග ඉතින් ඒව තමයි මතක් වෙන්නේ ඉතින්. ஸோ அவர் சொல்லிட்டார் வந்து சாப்பாடு தான் முதல்ல ஞாபகம் வருது, வகை வகையாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் வெஜ்ஜு பார்த்துக்கோங்க, தலை தீபாவளிக்கு மட்டும் வெஜ்ஜு பெருசாக இருக்காது. ஐயோ, நடக்கிறது, ஓடுறது, தாவுறது, குதிக்கிறது, இது ஓடுறது போடுறது. அட பாவிங்களா, ஒரு மினி முனியாண்டி விலாசே அண்டர் கிரவுண்ட்ல நடந்துகிட்டு இருக்கையா. டிஸ்கவரி சேனலே செத்து கிடக்குதையா. அது என்னன்னு சொல்றது? சரி, அவர் பூக்கடையில் இருக்கனால வந்து அப்படியே ஷையா ஃபீல் பண்ணி வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்றாரு என்ன சொல்றது அப்படின்ட்டு. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? අපිට හොඳයි කියලා මතක් වෙනවා. වෙනෝනම් කියන්න. දෙයියන්ගේ දේනේ. சரி, அவங்க நல்லதுன்னு ஃபீல் பண்றாங்க. கடவுளோட விஷயம் வேற என்ன ஞாபகம் வரப்போகுது? வேற என்ன சொல்ல? நாங்கள் சம்பாதிச்சு சாப்பிட கடவுள் இருக்குது. சரி, ஓகே. அவங்க ரெண்டு பாத்துலயும் சூப்பரா பதில் சொல்லிட்டாங்க. இன்னொன்னு பிடிச்சிட்டாடா, பாக்குறதுக்கு உமா குசும மாதிரி இருந்துட்டு எத்தனை பாஷை பேசுறா பார்த்தா. போறதுக்கெல்லாம் ரெடி ஆயிட்டீங்க? வேலையெல்லாம் பிஸியாக நடந்துட்டு இருக்கு. சரி, நன்றி. தீபாவளி அப்படின்னா அவருக்கு ஊருக்கு போகிறதான் முதல்ல ஞாபகம் வருது. அப்படின்னா ஊருக்கு போகிறதுக்குலாம் ரெடி ஆகிட்டாராம். நாம கொஞ்சம் போகிறதுனா கொஞ்சம் கஷ்டம்தான். பரவாயில்ல. டேய், இத்தனை நாள் சும்மா தானே ஊருக்கு ஓடி வந்தோம். இப்போ திருடங்கிற பட்டத்தோட ஓடி வந்திருக்கோம்டா. இனிமே எப்போ நம்ம ஊர் பக்கம் போகிறது? தீபாவளி வந்தா எங்களுக்கு தெரியாது. அதுதான் எல்லாம் கொடுக்கும். அதுதான் தீபாவளி சொல்லி. சரி ஐயா. பிள்ளைகளுக்கு தானே பார்ப்போம். நாங்கள் 81 வயசு டெய்லி வார கோவிலுக்கு அங்கே தானே முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாரம். ஏய், நம்ம பிள்ளைங்க எங்க? உங்களை தான் இதை கேட்குறாப்புல. டேய், நம்ம பிள்ளைங்க எங்கடா? தீபாவளி என்றால் முதல்ல வர்ற ஞாபகம் என்னென்னு சொன்னால்
அது எங்களோட சிறு வயதில் நாங்கள் ஒரு சந்தோஷமான கொண்டாட்டமாக கொண்டாடுவோம். மற்றது நான் ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலில் தான் படித்தேன். நான் அதால் இந்த இந்து சமயத்தை பற்றி படிக்க சொல்ல நான் கோயிலுக்கெல்லாம் போவேன், கும்பிடுவேன். வேறு என்ன சொல்லலாம், நீங்கள் சொல்லுங்கள். என்ன உங்களுக்கு சின்ன வயசுல தான் முதல் ஞாபகம், இப்போ உங்களுக்கு தீபாவளி என்ன ஞாபகம் வருது? இப்போ அதை பற்றி ஞாபகம் ஒன்றும் பெறுதில்லை. அதை பற்றி என்னடா முந்தி புது உடுப்பு உடுப்போம், அது பண்ணுவோம், உடுப்பெல்லாம் வாங்கி வச்சு அது பண்ணுவோம். இப்போ எந்த நாளும் புது உடுப்பு ஒரு காலம் தானே இந்த ஆனபடியாக அதை பற்றி அது அந்த தேடுதல் இல்லை. வயசாக வயசாக ஒவ்வொரு பண்டிகையிலையும் நாட்டம் குறையுது. சரி, அப்படியே நாட்டம் குறையக்கூடாது. ஒவ்வொரு வருஷம் சந்தோஷமாக கொண்டாடுங்கன்னு நான் வாழ்த்துறேன். ஐயோ மாப்பிள்ள போக இஷ்டம் இல்லைன்னா ஏன்டா போகணும்? இதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்க, போகக்கூடாது, இங்கே இரு. தீபாவளி பொங்கல், அந்த முறுக்கு, ஸ்வீட் ஐட்டங்கள் தான் ஸ்வீட் ஐட்டங்கள். ஆனால் தீபாவளியிலோட பொங்கல்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதுதான் ஹைலைட்டு. நம்மளோட டேங்கான ஆள் போல. எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. இன்னும் இது பட்டாசு வெடிப்போம், புது உடுப்பு உடுத்துவோம், பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது, அதில் தான் தீபாவளிங்க சார். இப்போ தீபாவளி வந்து இப்போ நரகாசுரனை முருகன் கொண்டாடுறாங்க. ஆமாங்க ஆமாங்க. நீங்கள் முருகன் கிட்ட வந்து மாம்பழத்தை எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா ஒரு கோவம் வரும். கோவம் வருங்க. அதுதானுங்க சக்குரன் சங்கரன் என்னமோ சொல்கிறாங்க தானுங்க தீபாவளியில். அதாங்க எங்க நாங்கள் அந்த காலம் வேறங்க, இப்போ என்னன்னு தெரியாதுங்க சார். சரி சரி, ரொம்ப நன்றி. சரிங்க. வேற மாம்பழம். சரிங்க மாம்பழம் இல்லை. சரிங்க, இந்த மாம்பழம் வேறங்க. சரிங்க, நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ. தீபாவளினா இனி உடுப்பு எடுக்கணும். இந்த வருஷம் உடுப்பெல்லாம் எடுத்துட்டீங்களா? இன்னும் எடுக்கல. இன்னும் எடுக்கல. சரி, ஓகே. யாராவது உடுப்பு எடுத்து பிள்ளைகளுக்கு எடுக்கணும், யாராவது ஒரு ஏழைக்கு ஒரு ஆளுக்கு உடுப்புன்னு எடுத்து கொடுக்கணும். பாருங்க, நம்ம மேல அவருக்கு எவ்வளோ பாசம் அப்படின்னு. நமக்கு சேர்த்து ட்ரெஸ் எடுத்து ஏழைகள்னு சொன்னார்ல, நாங்களாம் ஏழைகள் தாங்க. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? எனக்கு வந்து கோவிலுக்கு போகணும், போயிட்டு எங்கட தெய்வங்களை அந்த முறைப்படி செய்யணும். தீபாவளி இது முதல்ல வந்து கடவுள் தான் ஞாபகம். கோவிலுக்கு வந்து செய்ய வாரம் வாரம் கோவிலுக்கு போறாளா இல்லாட்டி தீபாவளி பொங்கலுக்கு மட்டும் கோவில்? இல்லை நாங்கள் வாரம் ஒரு நாள் விசேஷ தினங்களுக்கெல்லாம் போகிறது தான் கோயிலுக்கு. இந்து தானே நாங்கள், இந்துன்னு சொன்னாக்க நாங்கள் அதுகளுக்கு தேவையான மாதிரி வரோம். அவர் வந்து வாரம் கோவிலுக்கு போகிறவர். சிலர் தீபாவளிக்கு மட்டும் வேஷ்டி சட்டை கட்டிட்டு கோவிலுக்கு வந்துடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. டைம் கிடைக்கும் போதெல்லாம் கோவிலுக்கு போங்க. ஸோ வந்து உங்கள் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், கெட்ட எண்ணங்கள் குறையும், மற்றவங்களும் உங்களால் நல்லா இருப்பாங்க. கோவிலுக்கு போகிறது நல்லது. காலையில் எந்திரிச்சோன்னா 2 விஷயம் தவறாம பண்ணணும். ஒண்ணு சாமி கும்பிடணும், அது நமக்கு நல்லது. இன்னொன்னு குளிக்கணும், அது நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் நல்லது. நரகாசுரன் மிச்சம் கெடுதல் செஞ்சார் உலகத்துக்கு. அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிட்டாரு. அதனால மக்களுக்கு அதுக்கு பிறகு கடவுளுடைய நம்பிக்கையும் கடவுளுடைய வழியும் கிடைச்சிச்சு. அதுதான் தீபாவளி. பார்த்தீங்களா, தீபாவளிக்கு இவ்வளோ ஃபுல்லாக விளக்க நேரத்தில் யாரும் சொல்லவே இல்லை. அம்மா அழகாக சொல்லியிருக்காங்க. என்ன ஞானம், என்ன ஞானம். ದೀಪಾವಳಿಗೆ ಮತಕ್ಕೇನೆ ದೆಯ್ಯಂಗೆ ಮತಕ್ಕೇನೆ ಸರಿ. ದೀಪಾವಳಿ ಸಂಭ್ರಮ ಜಮಲ್ ಕಟ್ಟಿ ಮಾಡೋದಕ್ಕೆ ಏನು හොඳින් සමරන්න සන්දුවක් කරන්නේ නැතුව ඒ විදිහට හොඳට සමරන්න කියන්නේ. එච්චරයි තියෙන්නේ. හරි, thank you. ஸோ எல்லாரும் வந்து தீபாவளி எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. யார் அவன்? இன்னும் அவங்க எங்கள் மகன் இறந்து போயிட்டு உங்கள் மாதிரி 12வது மாதம், 9 மாதம் இப்போ தான் காஷ்மீரில் வேலை செஞ்சார். உங்கள் மாதிரியே தான் சிவப்பு. அது ஒன்றும் தீபாவளியெல்லாம் எனக்கு பெருசாக இல்லை. சரி சரி. வீட்டில் வேறு யாரெல்லாம் இருக்காங்க? மகன் ஒன்று இருக்குது, சரணாங்கட்ட ரோட்டில் பைக் இருக்காங்க. கடவுள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும் நான் வேண்டேன். මට මතක් වෙන්නේ සමගිය තමයි. ඔක්කොංගෙම සමගිය, සමාදාන. அவர் சொல்ற ஒற்றுமை, எல்லாரும் ஒன்றா இருந்து கொண்டாடணும். போன வாரத்துக்கு வாரம் ஞாயிற்றுக்கிழமை 2 லெஜெண்ட்ஸ் வந்து இதை தான் சொல்லிட்டு இருந்தானுங்க. இப்போ பெரிய மனுஷன் வந்து சொல்றாரு யூனிட்டி.
ஒற்றுமை ஒற்றுமை நமக்குள்ள இந்த ஒற்றுமை இல்லாததுனாலதான் ராஜஸ்தான்ல வெயில் அடிக்கி, காஷ்மீர்ல பனி அடிக்கி, ஊட்டி கொடைக்கானல்ல குளிர் அடிக்கி, காரணம் தொட்டா சாகடிக்கு. தீபாவளின்னா மற்றவங்க தீபாவளி கொண்டாடுறதுனா நாங்களும் அதே மாதிரி கொண்டாடிட்டு போக வேண்டியதுதான். வேற என்ன செய்ய, புதுசாக ஒன்றுமே வர போகிறது இல்லை. சரி, இப்போ நீங்கள் வீட்டாக்கள் எல்லாம் தனியாக இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு இந்த தீபாவளி எப்படி போகும்? யாரோட கொண்டாடுவீங்க? உங்க மாதிரி ஆசிரியங்க வருவாங்க, அவங்க தான். கூட இருந்தவங்கலாம் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா வந்து நம்ம தனியாக இருக்கோம் அப்படின்லாம் அர்த்தம் இல்லை. எல்லா காலத்துலேயுமே நமக்கு துணையாக யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு தான் இருப்பாங்க அப்படின்ற சொல்லியிருக்காரு. இப்போ நம்மளோட சேர்ந்து தீபாவளி கொண்டாடலையா அப்படின்னு சிம்பிளாக கேட்டார்ல, நம்மளும் அவரோட சேர்ந்து கொண்டாடிடுவோம். நம்ம இதுக்கு, எனக்கு நீங்கள் இருக்கீங்க, அவர் இருக்காரு, வேற என்ன வேணும்? ஓகே, சந்தோஷமா இருக்காயா? என்னைக்காவது முகத்தை சிரிப்புலாம் பார்த்துருக்கியா? எப்பயுமே முதல் சிரிப்பு இருக்கியா, ஆனா சந்தோஷம் இருக்கா? තැමිල්ලගේ උත්සවේ නේද? තැමිල්ලගේ උත්සව දීපාවලි අවුරුද්ද வந்து தமிழ் மக்கள் கொண்டாடுற ஒரு கொண்டாட்டம், ஒரு பண்டிகைன்றது மட்டும் தான் ஞாபகம் வருது அப்படின்னு இருக்காரு. தெரியுமா தெரியாதா? தெரியாது 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 தெரியாதா? என்னது ஊருக்கு போகிறது தான். ஊருக்கு போகிறது ரெடி ஆகிட்டீங்களா? இந்த முறை போக இல்லை. இந்த முறை போகலை. ஓகே, அடுத்த முறை பார்க்கலாம். அவங்க வந்து இந்த முறை ஊருக்கு போக கிடைக்கல, ஆனால் அடுத்த முறை கண்டிப்பாக போகிறதுக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அவங்க அடுத்த முறை கண்டிப்பாக போகணும்னு சொல்லி நம்ம வாழ்த்துவோம். ஒரு காலம் அவன் சொல்கிறது சரியாக இருக்குமோ? அப்படியே இருந்தாலும் இந்த பரம்புக்கு சொல்கிறலாம் நம்ம கேட்காம, அதான் நம்ம பரம்பரைக்கு ஆகாத. ஆமாம். இன்னைக்கு நிகழ்ச்சி கலர்ஃபுல்லாக போச்சு, சந்தோஷமாக போச்சு, நிறைய ஆழமான விஷயங்களோட போச்சு, நல்லாவே போச்சு. ஏன்னா வந்து உங்களோட தானே பேசிகிட்டு இருக்கோம், உங்களோட பேசும்போது நல்லா போகுதா இல்லையான்றதை நானும் சொல்லலாம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சி போச்சு. ஸோ தீபாவளி அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லார் வாழ்க்கையிலுமே. தீபத் திருநாள்னு சும்மா சொல்கிறாங்க, ஒளிமயமான ஒரு வாழ்க்கை உருவாகிறதுக்கு தான். ஏன்னா வந்து நரகாசுரனை வதம் செஞ்ச ஒரு நாள் இல்லையா, கெட்டதை அழிச்ச ஒரு நாள். கெட்டதை அழிச்சா வாழ்க்கை நல்லதாக மாறும், ஒளிமயமாக மாறும். ஸோ தீபாவளி நேற்று நிறைய பேர் கொண்டாடிட்டு இன்னைக்கு நம்ம லோக்கலான விசுவக்களோட தீபாவளிக்காக எல்லாரும் உட்கார்ந்து இருக்கீங்க. ரொம்ப நல்லது. மறுபடியும் உங்களை சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் கிளம்ப போறேன். கேமராமேன் சல்மானுடன் உங்களில் இருந்து விடைபெறுவது அன்றும் இன்றும் என்றும் நான் உங்கள் திவாகர். ஸோ டாட்டா, பாய் பாய். இனிய தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.